பீகார்ல பல்பு வாங்கின காங்கிரஸ் கூட்டணி பதட்டத்துல திமுக தோல்வி கூட்டணியில இடம்பெற வேண்டாம்னு கழண்டிக்க திட்டம் போடும் திமுக கூட்டணி கட்சிகள். திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தியதா பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். பேரன்பிற்குரிய தொப்பில் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலாமூர் கார்த்தி. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முழுமையா வெளிவந்திருக்கு. இது பீகார்ல ஏற்படுத்தின தாக்கத்தை விட தமிழ்நாட்டுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. திமுக கூட்டணியை பிளவுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுது. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியில அமர்ந்திருக்கிறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேரடியாக தமிழகத்திற்கு தொடர்புள்ளாது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளும் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவும் தான் தமிழக மக்களுக்கு தேவையானது. இருந்தாலும் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல இருந்து தமிழ்நாடு பாடம் கற்கணும். அதற்கான காரணம் என்னன்னா, நிதிஷ்குமாரும் காங்கிரஸ் கூட்டணியும் கையாண்ட வழிமுறைகள். நிதிஷ்குமார் கடந்த ஆட்சியில சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆணைய பிறப்பிச்சார். இந்தியாவிலேயே முதல்ல ஒரு மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆணை பிறப்பித்ததுன்னா அது பீகார் மாநிலம் தான். இன்னொன்று, பீகார்ல மதுவிலக்கு அமல்ல இருக்கு. இந்த இரண்டும் தான் பீகார்ல மீண்டும் நிதிஷ்குமார ஆட்சியில அமர்த்திருக்கு. இன்னொன்னு குறிப்பா கவனிக்கணும், மீண்டும் என்பதை தாண்டி 2005 இருந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருக்கிறார். இப்ப 2025 சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருக்கிறார். 2030 வரைக்கும் ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் நிதிஷ்குமார்ட்ட முதலமைச்சர் நாற்காலியை பீகார் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. திமுகவுல இதெல்லாம் சாத்தியமா? திமுக இதுவரைக்கும் ஒரு முறைக்கு மேலாக தொடர்ச்சியா 2 முறை ஆட்சியில இருந்ததா சரித்திரமே கிடையாது. திமுக ஒரு தடவை ஆட்சியில இருந்துச்சுன்னா கொள்ளையடித்து கொழுத்துருவாங்க. உடனடியாக மக்கள் ஐயோ இது மோசமான ஆட்சின்னு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்து அதிமுக ஒரு முறையோ 2 முறையோ தொடர்ச்சியாக ஆட்சியில இருப்பாங்க. அதன் பின்பாக எப்படியாக இருந்தாலும் ஆட்சியில இருந்தா கொஞ்சம் ஆட்சி மீது மக்களுக்கு கோபம் இருக்கும். அதன் வெளிப்பாடாகவும் கூட்டணி கட்சி தயவுலையும் கூட்டணி கட்சி முதுகலையும் ஏறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும், மீண்டும் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சுயேட்சையா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பீகார்ல பாருங்க, தொடர்ச்சியா 1/4 நூற்றாண்டாக ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறார். அவரு திமுக மாதிரி வெற்று விளம்பர அரசியல் செய்யல, வெற்று பொய் வாக்குறுதிகளை கொடுக்கல. சமூக நீதியாலும் சாராய ஒழிப்பினாலும் மட்டுமே அங்க முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிச்சிருக்கிறாங்க. இங்க டாஸ்மாக் கடையை மூடுங்கய்யான்னா அதெல்லாம் முடியாது. ஏன்னா டாஸ்மாக் கடையை மூட வைக்கிறேன், நாங்க கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க, அங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுல டாஸ்மாக் எல்லாம் கூட ஒரு பிரச்சனை இல்லை என்கின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுச்சு. கலைஞர் கருணாநிதி முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்தார். மதுவிலக்கு அமல்படுத்துங்கன்னு சொன்னா கர்நாடகால, கேரளால, ஆந்திராலாம் விற்கிறாங்க, பாண்டிச்சேரியில விற்கிறாங்க. நடுவுல தமிழ்நாட்டுல மட்டும் மதுவிலக்கு இருந்துச்சுன்னா கற்பூரம் மாதிரி இந்த மாநிலத்தை யார் பாதுகாக்கிறது? நீங்க தான் பாதுகாக்கணும். எதற்கு காவல்துறை கையில வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கம் இருக்கு. வெளி மாநிலத்தில இருந்து கள்ளச்சந்தையில சாராயம் வரையாம தடுக்க கூட முடியாத அளவிற்கு எதுக்கு அரசாங்கம்? கையாலாகாத அரசாங்கம்னு அன்னைக்கு கருணாநிதியை பத்தி யாரும் கேள்வி எழுப்பல. அதனோட நீச்சத்தான் இன்னைய வரைக்கும் சாராயம் குடிச்சு செத்து ஒழிஞ்சு நிற்கிறான். சாராயம் குடிச்சு செத்து ஒழிஞ்சு நிற்கிறான். பீகாரிகள் தெளிவா இருக்கிறாங்க. ஏன் 500 ரூபாயோ 600 ரூபாயோ சம்பாதிக்கிறானா அதை மொத்தத்தையும் குடும்பத்துல கொடுக்குறான். குடும்பம் நல்லா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரான். இங்க 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 450 ரூபாய் டாஸ்மாக் கடையில கொடுத்துட்டு 50 ரூபாய் கொண்டு வந்து குடும்பத்துல கொடுத்து மொத்த காசுல கஞ்சியை கொடுறான்னு. ஆண்டு வருமானம் டாஸ்மாக்கு 10,000 கோடி தொட்டுருது. ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை தெரு கோடிக்கு வந்து நிக்குது. இது தமிழ்நாட்டுடைய நிலைமை. இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டை நாங்க நடத்தவே மாட்டோம், நடத்திட்டா நாங்க என்ன ஆந்திராவுக்கே திரும்பி ஓடுறதா அப்படின்னு இவங்க முழு வீச்சுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரு முனையளவு கூட முயலல திமுக. ஆனால் பீகார்ல அந்த மண்ணின் மைந்தர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை உயர்த்தி சமூக நீதி அரசுன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு சில கட்சிகளை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அழுத்தம் திருத்தமாக பல முறை அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலம் எடுத்த பின்பாக ஏன் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல கூட எடுக்கிறாங்க. ஆனால் திமுக நாங்க எடுக்கவே மாட்டோம், நீ என்ன வேணாலும் குட்டிக்காரனாடி, உங்கள்கிட்ட காசை கொடுத்து ஜெயிச்சிடலான்ற நினப்பு எங்கள்கிட்ட இருக்குன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தயாராகவே இல்லை. அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அங்க சமூக நீதி அரசு வேணும்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம எல்லாம் சொல்றோம்ல, பீகாரிகளை கிண்டல் பண்றாங்கல்ல தமிழ்நாட்டுக்காரங்களா, நீங்க நம்மளுக்குள்ளாரவே கண்ணாடியை பார்த்து கிண்டல் பண்ணிக்கணும். பீகாரிகள் புத்திசாலிகள், சமூக நீதியும் சாராய ஒழிப்பும் தேவைன்னு நினைக்கிறாங்க. நீ எவ்வளவு வேணாலும் சாராயத்தை ஊத்தி கொடுத்து குட்டிச்சராக்கு, இன்னொன்னு சமூக நீதியாவது மண்ணாவது,
யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்து என்ன பண்ண போறோம்? பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மேலவங்கன்னா என்ன, மேலவங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கடந்துடுறோம். பீகாரிகள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லணும், திமுக இதாலும் பீகாரியோட தமிழ்நாடு பாத்தீங்களா, பீகாரியோட தமிழ்நாடு பாத்தீங்களா? தமிழ்நாடு ஆல்ரெடி வளர்ந்த மாநிலம். 2000-3000 வருஷமாவே தமிழ்நாடு எல்லா வளமும் பெற்ற மாநிலம். இது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டு இருக்கு. பீகார் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கான பீகாருடைய பொருளாதார நிலைமை இல்ல. அவங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு படியாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு படியா தேஞ்சுக்கிட்டு இருக்கு. தங்கம் கவரிங்கா தேஞ்சுக்கிட்டு இருக்குது, அங்க வெள்ளி வைடூரியமா மாறிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அத திமுக தப்பா இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பொய் வாக்குறுதி. காங்கிரஸ் கூட்டணி மண்ண கவனத்துக்கு முழுமையான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த பொய் வாக்குறுதி. அரசு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வாய், ஒவ்வொரு மகளிருக்கும் இவ்வளவு பணம் அள்ளி வீசிடுவோம். இப்படியான பொய் வாக்குறுதிகளை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திமுகவை பின்பற்றி காங்கிரஸ் கூட்டணி அங்க அள்ளி வீசினதான் அங்க தோல்விக்கான காரணம். அவங்க சிந்திக்கிறான், இதெல்லாம் எப்படா செய்வான்? தமிழ்நாட்டுல சிந்திக்கல. திமுக காரன் நீட்டை விளக்குன்னு சொன்னா நீட்டை விளக்குறன்றான்னு ஒரு ஓட்டை போட்டா, நகைக்கடனை தள்ளுபடி பண்றேன், கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன்னு உடனே நகைக்கடன் கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றாரு. அதுவும் உதயநிதி ஒரு படி மேல போய் பண்ணாரு. உன் வீட்டுல நகை வச்சிருக்கா, போய் அடகு வையே, ஆட்சிக்கு வந்தோன்னா தள்ளுபடி பண்றோம். நாங்க இன்னி வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. இதை நம்பி பல பேர் 5 பவுன் 10 பவுன் நகை அடமானம் வச்சு இன்னைக்கு ஏலத்துல போயிடுச்சு. இன்னைக்கு ஏன்னா 1 பவுன் 1 லட்ச ரூபா விற்குது. பொருளாதாரம் எங்க போயிடுச்சு பாருங்க, தனி மனித பொருளாதாரம். அதை நம்பல. இன்னொரு பக்கம் எத்தனை வாக்குறுதி, எத்தனை வாக்குறுதி அப்படியே அள்ளி வீசினாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் இன்னைக்கு ஏதோ தகுதின்றாங்க. அந்த தகுதியுமே 3 வருஷம் கழிச்சுதான் கொடுத்தாங்க. இதெல்லாம் திமுக எவ்வளவு திருட்டுத்தனத்தை பண்ணி ஆட்சிக்கு வந்ததுன்ற எடுத்துக்காட்டு. திமுகவில இருந்து பாடம் கத்தணும் பீகார். எப்பா, திமுகவுடைய கூட்டாளிங்க தான் இவங்க. இங்க என்ன பொய் வாக்குறுதி தான். அவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க. பொய் வாக்குறுதி தான் கொடுப்பாங்க. இவங்க சொல்றத செய்ய போறது இல்லைன்ட்டு தூர தூக்கி போட்டாங்க. தமிழ்நாட்டுல இந்த பொய்யர்களை திமுகவை நாம என்னைக்கு தூர தூக்கி போட போறோம். ஆனால் ஒன்று, பீகார் தேர்தல் திமுகவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் அச்சத்தையும் விதைச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தை மேலாம் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்து மேல குறை சொல்றாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இங்க எத்தனை வெற்றியை பெற்றீங்க, அதுல குறை சொல்ல வேண்டியதானே? அப்பயும் குறை சொல்லல. அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே நடத்துச்சு தேர்தலை. ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் ஆணையத்தின் மேலேயே நீங்க குறை சொல்லுவீங்க. தேர்தல் ஆணையம் இப்ப ஒரு முடிவு அறிவிச்சிருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு தேர்தலை சந்திக்கிறீங்க? வர தேர்தலை சந்திக்காம கட்சி கழிச்சிட்டு போயிடுவீங்களா? என்னங்க நீங்க பண்ற காமெடி அளவு இல்லாம இருக்கு. திமுக கூட்டணியில பல கட்சிகள் கழுந்துட்டு ஓடுறதுக்கு தயாரா இருக்குது. இது தோல்வி கூட்டணி, இதுல இருக்க வேண்டான்னு பல கட்சிகள் அந்த முடிவுல இருக்கிறதா தான் இருக்குது. என்ன இந்த தேர்தல் முடிவுகள் தமிழர்களுக்கு ஒரு மன நிம்மதியை, இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பெரும் மன நிம்மதியை கொடுத்திருக்கும். காங்கிரஸ் கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த இந்திய தேசத்திலிருந்து அகற்ற போகின்ற நாள் நெருங்கிடுச்சு.